சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான். சங்கீதம் 41 அதிகாரம் 21 1. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள், தாத்தா பாட்டியோட நாள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே எல்லா டேவும் வருதோ, இன்றைக்கி கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் டே இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு கத்தோலிக்க திருச்சபையில் சோக்கின் அன்னம்மாவை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ தாத்தா பாட்டியை நம்ம நினைவுபடுத்தக்கூடிய நாள் இது. நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிக்கு நம்ம கீழ்ப்படியில் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக இருக்குமா. இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் தாத்தா பாட்டியை ஒதுக்குறாங்களோ, நீங்களாம் இங்கே இருக்காதீங்க, செட் ஆக மாட்டீங்க, தனியாக போயிடுங்கன்னு சொல்லிட்டு நீ தனிமைப்பட்டு வாடி வதங்கி போயிடுறாங்க தான் சொல்லணும். என்ன பிரதர் எப்படி சொல்கிறீங்க? இதுதாங்க உண்மை. என்னுடைய மனசு அப்படி இருக்குல்ல, புரிஞ்சுக்கிறது இல்லை. தாத்தா வாயை முட்டு போ, பாட்டி உன்னை என்ன தெரிய போகுது, கவனி சும்மா இரு, சாப்பிட்டியா, எதுக்கு ரொம்ப சாப்பிடு, இல்லை கிளம்பு, முதிரில் இருக்காங்க போய் சேர்த்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே எல்லாருமே. அவங்க மனசு உடஞ்சே போயிடுச்சு தான் சொல்கிறேன். எத்தனையோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி நடக்குது. ஸோ தாத்தா பாட்டியை கனப்படுத்தலை அப்படின்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்ம வீட்டோட மிகப்பெரிய சொத்து யார் அப்படின்னா தாத்தா பாட்டி தான். ஏன்னா நமக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது ஆச்சுன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டல்லாம் போக சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயம் பண்ணுங்கள் சரியாயிடும்னு சொல்லுவாங்களாம். ஒரு சில வைத்தியம்லாம் தெரியும் அவங்களுக்கு, ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கணும்ல. இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியை ஆசீர்வதிக்க போகின்றார். கீழ்ப்படியோடு இருங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான் என்று சங்கீதம் 41:1 சொல்லியிருக்காங்களா. ஸோ கீழ்ப்படுதல் முதலாவது இருக்கணும்ல. தேவனுக்கு நம்ம நிச்சயமாக கீழ்ப்படிவோம். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை போலவே எளியவர்கள் மேல் அன்பும் அக்கறையும் காட்டும்படி எங்களுக்கு கற்பிப்பீராக. எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீராக ராஜா. தேவையில் உள்ளவருக்கு அவர்களுக்கு செய்வதை உமக்கே செய்கின்றேன் என்று அறிந்து மனமுன் வந்து சேவை செய்யும் இரக்கமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தல்வீராக. எல்லா பாரத்தையும் ஜபத்தையும் வாழ்க்கையின் வஞ்சனையும் நினைத்து பரிபூர்ண சித்தத்தின்படி எங்களை ஆசீர்வதித்தர வேண்டும் என்று கேட்குறப்பா. நாமத்தினாலே செய்யப்படும் அன்பான எல்லா செயலுக்கும் பலன் அளித்தரல வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை அன்பை உலகத்திற்கு காட்டுவதாக ராஜா. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி எங்களை கிருபையினால் நிரப்புவீராக. எங்கள் இருதயத்தில் நீ வைத்த விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர். எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நோக்கி பாருங்க ராஜா. கண்ணீரை தொடங்கி ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் நீடி ஆயில தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. நீ தான் பார்த்துக்கணும். குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்துக்குன்னு சொல்லி கேட்கணும். எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.